டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் ஈரானுக்கு எதிராக பொருளாதார போர் என்கின்ற D-Day-ஐ நேற்று அறிமுகம் செய்தது உலகறிந்த விடயம். இன்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அதற்கு பதிலடி கொடுத்திருக்கின்றார். இந்த D-Day என்பது மனித குலத்திற்கு எதிரான ஓர் அழிவு செயலாக அமைந்திருக்கின்றது. ஈரானிய மக்களை பட்டினியிட்டு கொல்ல முயல்வது மன்னிக்க முடியாத குற்ற செயல் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். D-Day என்றால் என்ன? அது இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் கடைபிடிக்கப்பட்ட அரத பழைய தோற்று போன ஒரு கொள்கையாகும். அந்த கொள்கையை இப்பொழுது கடைபிடிப்பதனால் டொனால்ட் ட்ரம்பினால் வெற்றி பெற்றுவிட முடியாது. இந்த பழைய கொள்கைகள் புதிய சிந்தனைகள் இல்லாதவர்களுடைய தலையில் வருகின்ற அர்த்தமற்ற செயலாக அமையும். இது மேலும் பிரச்சனைகளை அதிகரிக்கும். இந்த பிரச்சனைகளினால் அமெரிக்கா சிக்கல்களை சந்திக்கும். அதை தவிர இப்பொழுதே ஈரானிய மக்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பையும் அவருடைய நிர்வாகத்தையும் மன்னிப்பதற்கு தயாரில்லாத நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கோபத்தை மேலும் புயல் போல சீற்றமாக மாற்றுகின்ற ஒரு செயல் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது அமெரிக்க அதிபரனுடைய கவன திசை திருப்பலில் அமெரிக்க மக்கள் ஏமாறுவார்கள் என்று நினைக்கவில்லை என்ற பொருள்பட அவருடைய கருத்துக்கள் இருக்கின்றன. அமெரிக்கா இப்பொழுது வரலாறு காணாத கடன் சுமையில் இருக்கின்றது. ஒரு நாடு இவ்வளவு பெரிய கடனை அனுபவிக்க கூடாது. இதனால் மற்ற நாடுகளையும் தன்னை போல கடனாளியாக்க வேண்டும் என்பதை தவிர இவர்களிடம் வேறு திட்டம் இல்லை என்ற பொருளை அவருடைய கோபம் தருகின்றது. அந்த கடனையும் தலைக்கு மீறிய வட்டியையும் அதனால் ஏற்படுகின்ற பாரங்களையும் அமெரிக்க மக்கள் இப்பொழுது உணர்கின்றார்கள். அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் மீது சீற்றம் அடைவதற்கு முன்னதாக கவனத்தை திசை திருப்புவதற்காக பொருளாதார D-Day என்று அறிவித்திருக்கின்றார். இது தவறானது. கவன திசை திருப்ப நாடகம் மனித குலத்திற்கு விரோதமானது என்று அப்பாஸ் அரக்சி கூறியிருக்கின்றார். ஆனால் இதை எப்படி ஈரான் எதிர்கொள்ள போகின்றது என்ற விளக்கம் அவருடைய இன்றைய காலை பதிவில் இல்லை. இரண்டாவதாக அமெரிக்காவினுடைய இப்போதைய கடற்படை அமெரிக்காவினுடைய ஜார்ஜ் வாஷிங்டன் என்கின்ற கடற்படை கப்பல் பசிபிக் பிராந்தியத்தில் இருந்து நேற்று மத்திய கிழக்கை வந்திருக்கின்றது. ஏற்கனவே இருந்த USS ஏப்ரஹாம் லிங்கன் அதில் இருக்கின்ற 5000 பணியாளர்களுடைய மிகப்பெரிய வாழ்வியல் சிக்கலை தவிர்க்க இவர்கள் வந்திறங்கி இருக்கின்றார்கள். USS ஏப்ரஹாம் லிங்கன் அந்த இடத்தில் இருந்த பொறுப்புகளை இந்த கப்பலிடம் வழங்கி அமெரிக்கா நோக்கி புறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த இடத்தில் வைத்து பணியாளர்களை மாற்ற முடியாத காரணத்தினால் கப்பலுடன் நகர வேண்டிய தேவை இருக்கின்றது. இது இவ்விதம் இருக்க The Times of Israel, Axios போன்ற உலக ஊடகங்களில் இருந்து வெளியாகி இருக்கும் செய்திகளின்படி ஈரானுடைய ஹோர்முஸ் நீரிணையில் ஓமானை அண்டியுள்ள பகுதியின் ஊடாக ஐக்கிய நாடுகள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட வழியின் ஊடாக அமெரிக்க படைகள் ஆயில் ஏற்றுமதியை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் தினசரி 1 கோடி பேரல்கள் ஆயில் இந்த வழியால் உலக சந்தையை அடைந்து கொண்டிருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. இதை உலகின் முக்கியமான ஊடகங்கள் எல்லாம் உறுதியும் செய்திருக்கின்றன. பாரசீக குடாவில் இருக்கின்ற பராக் என்கின்ற பகுதியில் இருந்து அமெரிக்காவினுடைய 82வது கடற்படை இதை நெறிப்படுத்துவதாகவும் இரவு நேரங்களில் 15 இருந்து 20 ஆயில் டேங்கர்கள் பிரம்மாண்டமானவை கூட்டாக அந்த பயணத்தை ஆரம்பிக்கின்றன என்றும் இவற்றின் மேலால் அமெரிக்க படைகளினுடைய விமானங்கள் பறந்து சென்று பாதுகாப்பு வழங்கியபடி கடற்படை கப்பல்களும் பாதுகாப்பை வழங்கியபடி செல்ல இவர்கள் இரவு பயணமாக இந்த நீர்நிலையை கடந்து செல்கின்றார்கள் என்றும் இதனால் உலகளாவிய ரீதியில் ஆயில் தட்டுப்பாடு ஏற்படாத ஒரு சூழ்நிலையை அமெரிக்கா உறுதி செய்திருப்பதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது. மேலும் இந்த இடத்தில் கப்பல்கள் அமெரிக்கா தங்களை பாதுகாக்கும் என்று நம்பி பயணித்துக் கொண்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஓமான் கரையால் செல்லுகின்ற பாதையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, தாக்குதல் நடக்கும் என்று ஈரான் பல தடவைகள் எச்சரித்த
அறிவித்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இது கடந்த மாசி மாதம் 28ஆம் திகதி யுத்தம் ஆரம்பித்ததற்கு முதல் நாள் 2 கோடி பேரல்கள் இந்த வழியால் தினசரி சென்றன. இப்பொழுது 1 கோடி பேரல்கள் செல்வதனால் 50% ஏற்றுமதி சீராக நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த இடத்தில் கப்பல்கள் செல்வதையும் அவற்றின் பிரயாணங்களையும் கட்டுப்படுத்துகின்ற நிறுவனம் இந்த செய்தியை உறுதிப்படுத்துவதோடு மட்டும் அல்லாமல் ஈரானினுடைய ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான கட்டுப்பாடுகள் மெல்ல மெல்ல தளர்வடைந்து செல்வதும் அமெரிக்காவினுடைய படைகளினுடைய பிரவேசம் அதிகரித்து செல்வதும் இந்த நிலைக்கான காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானும் ஓமானும் இப்பொழுது பேச்சுக்களை நடத்தினாலும் கூட இந்த வழியால் செல்வதற்கு உலக கப்பல்களுக்கு அனுமதி உண்டு என்று ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் எடுத்த அந்த வழியினால் தான் செல்வதனால் இந்த புதிய பாதை திறந்திருப்பதாகவும் அமெரிக்கா இதை அன்றாடம் கொண்டு செல்வதாகவும் கப்பல்கள் வெறுமனே வருகின்ற பொழுது அமெரிக்க கடற்படை அவற்றை அழைத்து செல்வதாகவும் அதன் பின்னர் ஆயில் நிரப்பிய பின்னர் அந்த டேங்கர்களை பத்திரமாக கொண்டு சென்று விடுகின்ற பணிகளையும் அமெரிக்கா செய்து வருவதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. இன்றைய காலை செய்திகளில் மிக முக்கியமானது நேட்டோ நாடுகளினுடைய ஈரானுக்கு எதிரான எச்சரிக்கையாகும். ஐரோப்பாவில் இருக்கின்ற அமெரிக்க படைத்தளங்களின் மீது தாக்குதல் நடைபெறும் என்றும் அதற்கான முயற்சியில் தாங்கள் இறங்கி இருப்பதாகவும் நேற்று ஈரானினுடைய செய்தி தெரிவித்திருந்தது. இதை தொடர்ந்து பதிலளித்த நேட்டோவினுடைய முக்கிய அதிகாரி ஈரான் மற்றும் ஐரோப்பிய மண்ணில் தாக்குதல்களை நடத்துமாக இருந்தால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கு நேட்டோ அமைப்பு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இது நேட்டோவினுடைய தலைமைகளில் இருந்து வரவில்லை, சாதாரண படைத்துறை அதிகாரிகள் மட்டத்தில் இருந்து இந்த எச்சரிக்கை வந்திருக்கின்றது. போர் ஆரம்பித்த பொழுது துருக்கி மீது 4 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அந்த 4 ஏவுகணைகளையும் நேட்டோவே சுட்டு வீழ்த்தியதாகவும் ஏற்கனவே இந்த அனுபவம் இருப்பதனால் இதுபோல ஈரானினுடைய மிரட்டல்கள் எதுவும் ஐரோப்பிய மண்ணில் வேகாது என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தாங்களும் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரானில் இருந்து இந்த செய்தி வெளியானாலும் கூட ஈரானிய அரசு உறுதியாக எப்பொழுது இது நடைபெறும் என்று கூறவில்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய பிடிவாதம் அதிகரித்து செல்வதனால் அமெரிக்காவினுடைய தளங்களை குறிவைத்தே தாக்குதலை நடத்துவார்கள் என்கின்ற கருத்தை வெளியிட்டிருந்தார்கள். அவர்கள் ஐரோப்பா மீது தாக்குதலை நடத்துவதாக கூறவில்லை. ஐரோப்பாவில் உள்ள தளங்களை தாக்குகின்ற பொழுது அங்கு ஐரோப்பிய படைகளும் இருப்பதும் ஐரோப்பா மீதான ஈரானுடைய போராக அது மாறக்கூடிய அபாயம் இருப்பதும் இந்த போர்க்களத்தினுடைய பாகம் 2 அடுத்த கட்ட அபாயமாக இருக்கின்றது. எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய D-Day அதனுடைய தவறும் மனித குலத்திற்கு எதிரானது என்று ஈரானுடைய விமர்சனமும் அமெரிக்கா ஒரு கடற்படை கப்பலை மாற்றி புதிய கடற்படை கப்பலை பசிபிக்கில் இருந்து நேற்று கொண்டு வந்து மாற்றம் செய்திருப்பதும் அதேவேளை நேட்டோ நாடுகள் எச்சரிக்கை விடுத்திருப்பதும் கூடவே ஹோர்முஸ் நீரிணையால் 10 மில்லியன் பேரல்கள் ஆயில் வெளியேறி கொண்டு இருப்பதும் இன்றைய செய்திகளில் 4 முக்கிய இடத்தை பிடித்த 4 விளக்குகளாக இருக்கின்றன. இது மட்டுமா, மேலும் பல முக்கியமான செய்திகள் எல்லாம் கடந்த 24 மணி நேரங்களில் உலக ஊடகங்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கின்றன. அந்த செய்திகள் எவை? அடுத்த செய்தியில் அறிய காத்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.